ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம 12 ராசிகளுக்கு இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது, உங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் பார்க்குறோம். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கிட்ட உங்களுக்கான இன்டென்ஷன் வைங்க, உங்களுக்கான மெசேஜ் கண்டிப்பாக கிடைக்கும். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துட்டு வாங்க. சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுக்குது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக லைக் கொடுக்க சொல்கிறேன். நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், ரெகுலர் பார்க்குறவங்க தெரியும், ஓகேவா? அவங்களுக்கு தெரியும், புதுசாக வர்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஸோ 12 ராசியில் ஃபஸ்ட்டு ராசி மேஷ ராசிக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். மேஷ ராசி நேயர்கள், நீங்கள் கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி நிறைய உங்களோட அந்த ஏதோ ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் வேலையை ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ண முடியாது உங்களால். ஆமாவா இல்லையா? இப்போ கொஞ்ச நாளாகவே அப்படி தான் இருக்கீங்க. எந்த ஒரு வேலையிலையுமே ஒரு கான்சன்ட்ரேஷன் சொன்னால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது அப்படியே கான்ஃபிடெண்ட்டாக செய்யணும்னு ஆரம்பிப்பீங்க. ஆனால் செஞ்சுன்னு இருக்கும்போதே நிறைய டவுட் வந்துடும். என்ன பண்ணுறதுன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க சொல்கிறது, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அந்த விஷயத்தை அப்படியே ட்ராப் பண்ணிட்டுவீங்க. ரொம்ப பயம், ஃபெயிலியர் நிறைய பார்த்துருக்கீங்களா? ஏன்னா பாஸ்டில் நடந்த விஷயங்களை நினச்சி இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ, அது சரியாக நம்ம டிசிஷன் மேக்கிங் எடுக்கலை, நம்ம சரியான இதில் போகல, ஆக்ஷன் எடுக்கலை, நம்ம செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அது ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பு விஷயமாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ எல்லா ரூட்லேயும் அடி வாங்கியிருக்கீங்க. ஆமாவா இல்லை? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏன் இந்த பயம், பதட்டம்? நீங்கள் உங்களோட விஷயங்களை, உங்களுக்கான அந்த விஷயங்களுக்கு நீங்கள் முடிவெடுக்கணும். நீங்கள் ஃபைனான்ஷியலாக கூட லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன் இந்த பதட்டம் உங்களுக்கு? உங்களோட 7 சக்கரா இம்பேலன்ஸ், உங்களோட ஆரா ரொம்ப 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 வீக்காக இருக்குது. உங்களை ஈஸியாக உங்கள் கூட இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கேட்குறத விட உங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத தான் கேட்குறீங்க. அதுவும் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சில பேர் உங்களுக்கு ரொம்ப நல்லது செய்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவங்க பேச்செல்லாம் ரொம்ப கேட்குறீங்க. உங்களோட ட்ராபேக்கு மேபி அவங்க கூட இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கொஞ்சம் கவனம் வைங்க. இந்த வாரத்துலேயும் அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப பேக் வாங்குவீங்க, ஓகேவா? இந்த ஸ்ட்ரகிள்லேருந்து நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் முடிவெடுங்க. உங்களுக்கு மைண்ட் ஆசிலேஷனில் இருக்குது, நான் தெளிவான முடிவெடுக்க முடியல. ஆனால் இந்த மேஷராசி நேயர்கள் உங்களுக்கு நிறைய ஆழ்மன பதிவுகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்த்த ஃபெயிலியர் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை விளைச்சிருக்கு. உங்கள் மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ளே நிறைய போட்டு வச்சுட்டீங்க. நடந்த விஷயங்களை ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சர்லேயும் அது ரிப்பீட் ஆகிற மாதிரி தெரியுது உங்களுக்கு. அதனால் பயந்துக்கிறீங்க. அதனால் கான்ஃபிடெண்ட்டாக எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த வாரம் எந்த ஒரு புதிய முயற்சி செய்கிறதா இருந்தாலும் அது நீங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கணும். மற்றவங்களோட இதுவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் மூவ் பண்ணுறீங்க, ஒரு ஜாப் பண்ணிகிட்ருக்கீங்க, மற்றவங்ககிட்ட சஜஷன் கேட்காதீங்க. செய்கிறீங்கள்ல, நீங்கள் செய்யுங்க. அதை ப்ளஸ் வருதா மைனஸ் வருதா நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, புரிதல் வேணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க, ஓகேவா? ஆனால் இன்றைக்கி இந்த வாரம் கவனம் வேணும். நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க, இல்லை யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, திரும்ப ஏமாறாதீங்க, ஓகேவா? கொஞ்சம் கவனம் வைங்க. எந்த ஒரு புதிய முயற்சி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி யோசிச்சுட்டு செய்யுங்க. ஆனால் செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க. அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க மேஷராசினியர்கள், ஓகேவா? சரி. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ஆழ்மன பதிவுகள், இந்த பழைய ஃபெயிலியர்ஸ் ரெக்கார்ட்லாம் நான் எப்படி அதிலேருந்து ரிலீவ் பண்ணிக்கிறது? ஏன்னா உங்களோட ஆறாவும் சக்கரமும் வீக்காக இருக்குது. இதை பற்றின ப்ரீஃபான விஷயங்கள் எல்லாமே இதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் ப்ரீவியஸ் பதிவுகள்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோஸில். இப்போ நான் இந்த டாபிக் அது எல்லாத்தையும் மிங்கிள் பண்ண முடியாது. உங்களுக்கு அதை பற்றின எது வேணும், டீட்டெயில் வேணும்னா ப்ரீவியஸ் பதிவுகளை பாருங்கள். இந்த வீடியோட எண்டில் நான் தரேன், அந்த லிங்க் இருக்குது, அந்த வீடியோ வரும் உங்களுக்கு. அது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், உங்களுக்கு ஏதாவது இந்த ஆழ்மன பதிவுகளை கிளியர் பண்ணுறதுக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸு,
லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்புறம் உங்களோட ஆறாவை பற்றின விஷயங்களை கண்டுபிடிச்சாலே அதில் என்ன A to Z எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டீட்டெயில், அதுக்கான கோர்ஸ் டீட்டெயிலாம் கூட இந்த வீடியோட எண்டில் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பதிவுகளையும் எல்லா கோர்ஸ் டீட்டெயிலும் வைக்க முடியாது, அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அதனால தான் நான் அதுவும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு புரிதல். ஒரு 6 செக்ஷன்லேயே இத்தனை கிளாஸஸ் இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. அதை தான் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களுக்கு என்ன நீட்ஸ் வேணுங்கிறத கிளியராக சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கவுன்சிலிங்கும் கொடுப்பேன், டாரோட் ரீடிங்கும் பார்த்துருவேன். சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப்போகுது அப்படின்னு பார்க்குறோம். ரிஷப ராசி நேயர்களே, நீங்கள் ரொம்ப நாளாக உங்களோட ரிலேஷன்ஷிப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஏன்னா இப்போ கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி உங்களோட லைஃப்பில் நிறைய ட்ராஜடி ரிலேஷன்ஷிப்பில் நடந்திருக்கு. இந்த ரீடிங் பார்க்குறவங்க இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள், ஃபேக்கான மனிதர்களை நீங்கள் மீட் பண்ணியிருக்கலாம். ஃபேக்கான உறவுகளோடு வாழ்ந்துட்டு அவங்க இதிலேருந்து எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்காதா, எனக்கு உண்மையான ஒரு சோல்மேட், ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு சொல்லிட்டு, ட்வின் ஃப்ளேம்லாம் போகாதீங்க, சோல்மேட்டே எல்லாருக்கும் சோல்மேட் கிடச்சிடாது, எல்லாருக்கும் ட்வின் ஃப்ளேம் வராது. பி கேர்ஃபுல். ஓகேவா? எல்லோரும் சொல்கிறாங்க ட்வின் ஃப்ளேம்னு போய் அதில் மாட்டாதீங்க. உங்களுக்கு என்னென்னா உங்களை நல்லா டேக் கேர் பண்ணக்கூடிய ஒரு 6 மேட்சிங் இருந்தாலே போதும். ஓகேவா? அந்த மாதிரியில் உங்களுக்கு ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அதுக்காக சந்தோஷப்படுங்க. இந்த வாரம் ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு யாரோ ஒரு பர்சன் மூலமாக உங்களுக்கு அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அது ஒரு லவ் லைஃபாக இருக்கலாம், இல்லைனா ஒரு திருமண வாழ்க்கைக்காக நீங்கள் எது பார்த்துட்ருக்கீங்க, அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் அமையலாம். ஓகேவா? இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைசிங்கெல்லாம் நடக்க போகுது. அது பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறது, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அது உங்களோட லவ்வராக கூட இருக்கலாம், இல்லைனா நீங்கள் புதுசாக இப்போ சிங்கிளாக இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் இந்த ரிஷபராசி நேயர்கள் ஒரு சிலர் சிங்கிளாக இருக்கீங்க, மேரேஜ் ஆகிட்டு பிரேக் ஆகிட்டு சிங்கிளாக இருக்கீங்க. உங்களுக்கான அந்த நியூ பார்ட்னர் வரலாம். ஒரு சிலருக்கு அவங்க உங்களோட யங் ஏஜில் இருப்பாங்க. ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. தேவையில்லாத நெகட்டிவ் தாட்டெல்லாம் ஓட்டாதீங்க. வர்ற நியூ பர்சன்கிட்ட அன்பை நடந்துக்கோங்க. உங்களோட பழைய ஆழ்மன பதிவுகள் ஏதாவது இருக்கா? ஏன்னா யாருக்குமே இது தெரியாது. ஸோ நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப நாளாக பிரயத்தனம் பண்ணியிருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க, ப்ரேயர் வச்சுருக்கீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்கிற தேவையில்லாத அந்த சீடெல்லாம் தூக்கி போட்டிங்களா? உங்கள் ஆழ்மன பதிவுகளை போட்டு வச்சுருக்கீங்கள்ல, உங்களுக்கான பழைய ரெக்கார்ட் பதிவுகள் அதெல்லாம் இருந்தால் அதுதான் விருட்சமாக வளரும் பொழுது நியூவாக வர பர்சனையும் அஃபெக்ட் பண்ணும். அது கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் டீட்டெயில் வச்சுருக்கேன். அந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும், உங்கள் ஆரா சக்ரா பற்றியும், அப்புறம் லைஃப் கோச்சிங் கிளாஸு, நம்மக்கிட்ட இருக்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் பற்றியும் நான் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வாரத்தில் ஒரு சர்ப்ரைசிங் கிஃப்ட் இருக்குது கைஸ். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை மீட் பண்ணலாம், உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், உங்களுக்கு நியூ பார்ட்னர் அமையலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கின்னு ரெடியாக இருங்க. யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது உங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கு. நீங்கள் ரெடியாக ஆகிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இன்னும் புரிதல் வேணும்னா டீட்டெயில் ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் அந்த ஆழ்மன பதிவு, இந்த பழைய ரெக்கார்ட்லாம் ஃபெயிலியர் பார்க்குறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களெல்லாம் நான் டீப்பாக பேசியிருப்பேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த வாரம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட் லக், குட் ஃபார்ச்சூன் உங்களுக்கு நடக்க போகுது. அந்த வைப்ரேஷன் நல்லா இருக்குது கைஸ். மிதுன ராசி நேயர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கரண்ட்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி நிறைய
நிறைய வந்து சொல்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடந்தது அவங்க லைஃப்லன்னு கேட்டால் கொஸ்டின் மார்க் தான். நிறைய வந்து பேட் கர்மா சைக்கிள் தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அதெல்லாம் வந்து விட்டுருங்க, ஓகேவா? அந்த பேட் சைக்கிள் முடிஞ்சு குட் சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் எதிர்பார்க்குற பண வரவு ஏற்படும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும். படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் குழந்தைகள் வந்து நல்லா படிப்பாங்க. ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாம்லாம் கொஞ்சம் இதாக இருந்தால் கூட, ஃபெயிலியர் பார்த்துருந்தா கூட, இந்த வாரத்தில் உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோ நல்லா இருக்குது. நீங்கள் போய்ட்டு தைரியமாக போய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லபடியாக வரும். ப்ரேயர் பண்ணிவிட்டு போங்க. யூனிவர்ஸை கூட கூட்டிகிட்டு போங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் அவங்க மேலே அவங்கள வந்து பிரதானப்படுத்துங்க. நீங்கள் எந்த காடை ப்ரே பண்ணுறீங்களோ அவங்கள பிரதானப்படுத்துங்க. எனக்கு நல்ல வழி காட்டுங்க, எனக்கு நல்ல கைடன்ஸ் கொடுங்க, நீங்கள் சொல்கிற கைடன்ஸை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். இறைவா, நான் சரண்டர் பண்ணுறேன் உங்ககிட்ட. சரண்டர் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் நடக்கும் கைஸ். மேஷராசி நேயர்களே, நீங்கள் வந்து நிறையவே கஷ்டப்பட்டுட்டீங்க, போதும். பட் இனி வரக்கூடிய நல்ல விஷயங்களை ஈர்க்கிறதுக்கு நீங்கள் வந்து ரெடியாகுங்க. உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. யாரும் வந்து பாஸ்ட் ரெக்கார்ட்லாம் பாஸ்ட்டில் ரொம்ப இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் உங்களோட ஆரா பவர் எப்படி இருக்கும், உங்களோட சக்ராஸ்லாம் எப்படி இருக்கும், உங்களோட ஆழ்மன பதிவு எப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் இந்த அவேர்னஸ் கொடுக்குறேன். இல்லைனா நான் ஏன் சாதாரண ரீடிங் கொடுக்குற மாதிரி பண்ணிவிட்டு நான் போக மாட்டேன்னா? பின்னாடி ரெக்கார்டு வச்சுட்ருக்குறீங்க. நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்லா இருக்குது. எனர்ஜி படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நீங்கள் நல்லா க்ரோத்திங் வரும். உங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் வரும். வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணால் அதில் நல்ல ஒரு கம்பெனியில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது இப்போ செஞ்சிட்ருக்க வேலையிலே கூட ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷனோ சம்திங், ஏதோ ஒரு பெட்டரான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வருது. அபேண்டன்ஸ். உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறவங்க. நீங்கள் அந்த கஷ்டம் கொடுத்தவங்களுக்கான அது கூட நினைப்பீங்க, நமக்கு இவ்வளோ தொல்லை கொடுத்தாங்களே, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு தானே இறைவன் கஷ்டமாக கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. சரண்டர் பண்ணுங்கள். இறைவன்கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ண மாட்டேறீங்க. எல்லாத்தையும் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க. சரண்டர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நடக்கிற விஷயம் அவங்களுக்கு நடக்கும். அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் ஒரி பண்ண தேவையில்லை. பட் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் பாசிட்டிவாக மாறுங்க. உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில், இந்த ஆழ்மன பதிவுகள், உங்களோட ஆறா சக்கரா பவர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி எப்படி இந்த பாஸ்ட்டில் உங்களுக்கு தொல்லை கொடுத்தவங்ககிட்டையும் அந்த பாஸ்ட் சைக்கிளில் நீங்கள் பட்ட அந்த வலி வேதனையிலேருந்து உங்களை எப்படி ஹீல் பண்ணிக்கணும், இந்த டாக்டிக்ஸ் எல்லாமே வந்து பர்மனண்ட் ரெமிடியும் இருக்குது. இதில் இந்த விஷயங்களை எப்படி நீங்கள் இந்த லேக்லேருந்து வெளில வரணுன்ற அந்த விஷயங்களையும் லைஃப் கோச்சிங் கிளாஸில் நான் வந்து வச்சுருக்கேன். அது டீட்டெயில் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இந்த டாப்பிக்கை பற்றி நிறையவே ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதோட லிங்க்கு கூட இந்த வீடியோ எண்டில் தரேன். பட் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாரமாக இருக்குது. நான் சொன்ன இந்த சிச்சுவேஷன், இந்த படிப்பு சம்மந்தமானது, எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்க, நெக்ஸ்ட்டு உங்களோட ஃபைனான்ஸ்க்காக கூட இருக்கலாம் அந்த படிப்பு சம்மந்தமான விஷயம், ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகணும், அது மாதிரி நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து கடகராசி நேயர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கடகம் ராசி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த வாரம் சில முடிவுகள்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க, கரெக்டாக? அது எதுக்காக அப்படின்னா, மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் 75% நீங்கள் வந்து கடகராசி நேயர்கள் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் எல்லாம் சிங்கிளாக இருக்கீங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மெயினாக நீங்கள் வந்து மேரேஜ் ஆகிருந்தாலும் உங்களோட அந்த பர்சன்கிட்டேருந்து, உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. எண்டிங் கார்டு போட்டு ஃபார்வர்டாக போகிறீங்க. எனக்குன்னு நான் வந்து இனி வந்து இந்த பழைய லைஃப் எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க. ஆமாவா இல்லையா? ஒரு சிலர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தால் கூட இந்த வாரத்தில் அந்த முடிவை எடுத்துருவீங்க. ஆனால் நீங்கள் போகிற டைரக்ஷன் கரெக்டு தான் சொல்கிறாங்க. நீங்கள் எடுத்த முடிவு கரெக்டு. நீங்கள் வந்து லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணம் ஆகி இந்த மாதிரி பிரேக்கப்பில் இருக்கலாம். ஒரு சிலர் இந்த வாரத்தில் இதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கிறது கரெக்ட் தான். திரும்ப திரும்ப வந்து ஃபெயிலியர் பார்க்காதீங்க, பேக் வந்துட்டு, ஓகேவா? அதே மாதிரி ஃபார்வர்டாக போனீங்கனாலும் இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டு இருக்கான்னு ஒரு வாட்டி ஆரோ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, டோன்ட் கோ பேக், ஃபார்வர்டாக மூவ் ஆன் பண்ணு.
உங்ககிட்ட இருக்க இந்த பழைய அந்த என்ன சொல்கிறது பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்க. ஆனால் கான்ஷியஸில் தான் வச்சுருக்கீங்க. சப்கான்ஷியஸில் ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்டை எப்படி பிரேக் பண்ணணும், எப்படி உங்களுக்கான புதிய பாதையை தேடிக்கணும், அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கு உங்களை எப்படி தயார் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் வந்து ப்ரீவியஸ் பதிவில் நிறையவே கொடுத்துருக்கேன் நான். அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கோர்ஸ் டீட்டெயில் வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவோட எண்டில் கூட ஆரா பற்றி நான் ஒரு பதிவுகள் வச்சுருக்கேன். ஆராவோட கிளாஸஸ், ஆரா செக்ஷனில் எத்தனை கிளாஸஸ் இருக்காது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? பார்த்துட்டு பலனடைங்க. ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், கிளாரிட்டி வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து கால் பண்ணுறதுக்கு இல்லை, வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை வந்து பர்சனல் ரீடிங் வேணுமா, கவுன்சிலிங் வேணுமா, இல்லை இந்த கோர்ஸ் டீட்டெயில் வேணும்னு சொல்கிறீங்களா, வாட் எவர் இட் இஸ். ஆனால் எல்லாத்துக்குமே வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து தான் நான் வந்து கிளாஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களோட ஆழ்மன பதிவுகளை செக் பண்ணுவேன். உங்களோட ஆரா ஸ்கேன் அதுக்கு தான் எனக்கு தேவைப்படுது. உங்களோட ஆழ்மன பதிவுகள்லாம் பார்க்கணுன்னா ஆரா ஸ்கேன் அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தராக எது செட் ஆகுமோ அந்த கிளாஸை உங்களுக்கு தருவேன். நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் டிசைட் பண்ணுறது நீங்கள் தான். ஏன்னா நான் வந்து உங்களுக்கு எது சரியான இந்த சுச்சுவேஷனுக்கு எது கொடுத்தா உங்களுக்கு சரியாக இருக்குமோ அதை தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுறீங்க, ஃபார்வர்டாக போங்க. ஃப்யூச்சர் நல்லா இருக்குது. ஃப்யூச்சரில் திரும்ப இந்த பழைய பாஸ்ட்டு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் திரும்ப ரிப்பீட் ஆகாமல் இருக்கிறது தான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லின்னு இருக்கிறது. ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து சிம்ம ராசி நேயர்களுக்கு சிம்ம ராசினியர்களே, இந்த வாரம் உங்களுக்கு திடீர் பண வரவு, அதிர்ஷ்டகரம், மணியில் வந்து ரொம்ப நல்லா வெல் செட்டில்டாக இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு மேல் எனர்ஜினா உங்கள் ஃபீமேல் வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மணி ரிலேட்டடான விஷயத்துக்கெலாம் அவங்க வந்து நீங்கள் கேட்காமே உதவி செய்வாங்க. ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் உங்கள் கூடவே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குறது ஃபீமேல்னால் மெயில் எனர்ஜி. ஓகேவா? அவர் வந்து ஃபாதர் கேரக்டரில் இருக்கலாம், இல்லைனா உங்கள் ஹஸ்பண்டாக கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் ஆர் ஃபாதர் இந்த மாதிரி கேரக்டரில் இருக்கிறவங்க உங்களுக்கு ரொம்ப ஃபைனான்ஷியல் சப்போர்ட் ஏதாவது கேட்டிங்கன்னா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து உங்களுக்கு எப்படின்னா அது மட்டும் இல்லை, எமோஷ்னல் ஃபீலிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருந்தால் கூட அவங்க வந்து உங்களை நல்லபடியாக அவங்கள வந்து டேக் கேர் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவங்க வந்து ஃபைனான்ஸ் சப்போர்ட் மட்டும்தான் தருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் வீட்டில் ஒரு சப்போர்ட், ஒரு மாடல் சப்போர்ட் அவங்க மூலயமா இவ்வளோ நாள் அந்த மாதிரி அந்த பர்சன்கிட்டேருந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்காது உங்ககிட்ட. இவங்க இப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கேட்காம கூட இருக்கலாம். பட் கேளுங்க, வைப்ரேஷன் நல்லா இருக்குது. கேட்டிங்கன்னா நடக்கும். கேட்டால் கிடைக்கும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெயில் சப்போர்ட்டு, நல்ல வெல் செட்டில்டான பர்சன் அவர் உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேவா? யூஸ் பண்ணிக்கோங்க, சந்தோஷமாக இருங்க. இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு அந்த பர்சன் மூலமாக ஒரு அனுகூலமாக இல்லை, அவங்களால எனக்கு தொல்லை தான் இருந்துச்சு அப்படிலாம் நினச்சிட்டு திரும்ப அவங்க ஹெல்ப் பண்ண வர்றவங்கள கூட ஹர்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி தவறுகளை பண்ணிடாதீங்கோ. மணி ரிலேட்டடான விஷயங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கலாம் இது வரைக்கும், இந்த கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் சரி பாஸ்ட்லேயும் சரி. பட் இப்போ வந்து இந்த வாரம் நல்ல ஃப்ளோ உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து உங்களை நோக்கி வருது. ஓகேவா? இப்போ நீங்கள் ஒரு வேலை பார்த்துட்ருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, வேலை பார்க்குற இடத்துல வந்து ஒரு பர்சன் உங்களுக்கு உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரமோஷன் கொடுக்கலாம் உங்களுக்கு. அவங்கக்கிட்ட நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இல்லை அவராக கூட வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் இவங்க இது மாதிரி ஸ்ட்ரக்கில் இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணலாம். அது மாதிரி பிஸ்னஸில் கூட யாராவது ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேங்க் மேனேஜர் கூப்பிட்டு உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். சந்தோஷமா? ஓகே, இந்த வாரம் நல்லா இருக்குது, எனர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, மணி ரிலேட்டடான ஸ்ட்ரக் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங் எடுத்துங்க, பர்சனல் ரீடிங் வந்துடுங்க. ஓகேவா? ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கப்பா. கால் பண்ணிங்கன்னா நான் வந்து கால் அட்டன் பண்ண முடியாது, அதனால சொல்கிறேன். அப்புறம் கால் எடுக்கலன்னு கவலைப்படாதீங்க. மெசேஜ் கொடுத்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக நான் வந்து உடனே உங்களுக்கு பார்த்துட்டு ஒரு ரிப்ளை பண்ணிவிடுவேன். எப்போ வந்து
கவுன்சிலிங் இருக்கும். என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுமோ அதை நான் சென்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்குவேன். அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இப்போ வந்து கன்னிராசி நேயர்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், கன்னிராசி நேயர்கள் இந்த வாரம் ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. பண்ணுவீங்க. ஒரு சிலர் வந்து நினச்சின்னு இருப்பீங்க, கரண்ட்டில் வந்து நம்ம பண்ணலாமா வேணாமா, இதை செஞ்சால் எல்லோரும், அதாவது சுற்றி இருக்கிறவங்கள பற்றி ரொம்ப தாட்டு எப்படின்னா, நம்ம இதை செஞ்சால் அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக உங்களுக்காக ஒரு முயற்சியெல்லாம் வந்து பண்ணுறது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அது மாதிரி தான் யோசித்து பண்ணுவீங்க. உங்களுக்காக ஒரு முடிவெல்லாம் வந்து சடனாலாம் எடுத்துட மாட்டீங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் யோசிப்பீங்க ரொம்ப, அவங்களுக்கு இவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஆனால் இந்த வாரம் ஒரு முடிவு எடுப்பீங்க. நான் அடிச்சு காமிப்பேன், சாதிப்பேன், நான் வெற்றியாளராக வருவேன், நான் இதை வந்து கற்றுக்கிட்டே ஆவேன் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. ரொம்ப ஆக்டிவாக இருக்க போகிறீங்க. நீங்கள் வந்து அபோவ் 40, 35, 50 இருந்தால் கூட உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு 20-25 வயசு பசங்க வந்து எப்படி ஒரு ஆக்டிவாக ஒரு எந்துவாக இருப்பாங்க, அது மாதிரி உங்களோட முடிவுகளை டப்புன்னு செய்வீங்க. அதுக்கான ஆக்ஷனே எடுப்பீங்க. ஓகேவா? எனர்ஜி ரொம்ப நல்லா இருக்குது. புதிய விஷயங்களை கற்றுக்க போகிறீங்க. ஒரு சிலர் கற்றுக்கணுன்னு மனசில் நினச்சிருந்தா ஆக்ஷன் எடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஓகே. பட் கொஞ்சம் என்ன பண்ணோன்னா, சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது ஒன்று பண்ணி விட்ருவீங்க. இது ஒரு ட்ராபேக் உங்கள்கிட்ட. கொஞ்சம் வார்த்தையில் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இது நாள் வரை ஒரு சில தடங்கல்கள் ஏதாவது உங்களை சுற்றி நடந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் விலகும். உங்களோட வெற்றிக்கு அது ஒரு தடையாக கூட இருக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை அதை செய்யாத இதை செய்யாத அப்படின்லாம் கூட சொல்லியிருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வாரம் ஆக்ஷனில் இறங்கிடுவீங்க. அட போப்பா, நான் இது வந்து என்னோடய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், நான் என் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், நான் வந்து செல்ஃப் கேர் பண்ணணும், நான் வந்து சாதிப்பேன், நான் ஒரு வெற்றியாளனாக வாழ்ந்து காமிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. God bless you. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் புரிதல் வேணும்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குதுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது? துலாம் ராசி நேயர்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து கொஞ்ச நாளாகவே உங்களோட ஃபேமிலிலையும் சரி, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, உங்கள் பிஸ்னஸ், உங்கள் படிப்பு, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட்டில் இருக்க மாட்டீங்க. ரொம்ப அது என்னென்னா ஏதோ ஒரு பயம், பதட்டம், இப்படி ஓவர் தாட்டு, ஓவர் திங்கிங். ரிலேஷன்ஷிப்பில் கூட உங்களுக்கு ஒரு தைரியமான பர்சன், நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் தைரியமான பர்சனாக தான் இருந்திருப்பீங்க. பட் ஆனால் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப லேகிங்கில் இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு ப்ரொடெக்ஷனில் இல்லாத மாதிரி உங்களுக்கே ஒரு ஃபீலிங். என்னடா நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நமக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்விகள்லாம் கூட உங்கள் மனசில் இருக்கலாம். பட் இந்த வாரம் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. உங்கள் வேலைகளை சரியாக பண்ணுவீங்க. ரிலேஷன்ஷிப்பை சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் வேலையை சரியாக ஹேண்டில் பண்ணுவீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியம் படுவாங்க, ஜெல்லஸும் ஆவாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவான பர்சன். உங்கள் கூட இருக்கிறவங்களாம் உங்களை பார்த்து ஜெல்லஸ் தான் ஆவாங்க. உங்கள் மேலே பொறாம, உங்கள்கிட்ட நல்ல விதமாக அப்படியே பேசுவாங்க. ஆனால் பாருறா இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, இவ்வளோ நல்லா இருக்காங்க, ரிச் ஆகிட்டாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, பிரைட்டாக இருக்காங்க, வெல் செட்டில்ட் ஆகிட்டாங்க அப்படியெல்லாம் ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் அதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, எவ்வளோ ஃபேஸ் பண்ணிவிட்டு அதை முந்தைய அதெல்லாம் வந்து தாங்கிக்கிட்டு அதெல்லாம் க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் கேட்டால். பட் ஆனால் வெளியே பார்க்குறவங்க அதெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அதனால் இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாகவும் இருப்பீங்க. உங்கள் கூட இருக்கிறவங்க நீங்கள் பக்கத்தில் இருந்தால் போதும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிங்கம் பக்கத்தில் இருந்தால் நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு தைரியம், தன்னம்பிக்கை, அந்த மாதிரி. இப்போ இதை பார்க்குறவங்க ஒரு ஃபீமேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கப்பெண், இது மேலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்க ராஜா. ஓகேவா? அது மாதிரி உங்கள் எனர்ஜி இருக்குது. ஸோ சந்தோஷமாக இருங்க. பழசை பற்றி நினைக்காதீங்க. பாஸ்ட்டில் நடந்து போனது அதிலேருந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா லெசன் தான் கற்றுக்கணும். புரியுதா? அது வேலை நிமித்தமான விஷயங்களில் நீங்கள் இது பண்ணியிருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் அடி வாங்கியிருந்தாலும் சரி, பிஸ்னஸ்ஸு, உங்களோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்,
ஜாப் கேரியர், வாட் எவர் இட் இஸ், சின்ன சின்ன வாக்கிய வரப்பு தகராறு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே நடக்கிறது, இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை திருப்பி ரிப்பீட் பண்ணாதீங்க. அது வேணாம். விதையை விதைக்காதீங்க. அதுதான் எதை போடுறீங்களோ அது திரும்ப வரும். விதையை நல்ல விதையாக போடுங்க. கஷ்டப்பட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கஷ்டத்தை திரும்ப நல்லா, உங்களோட வைப்ரேஷன் நல்லா இருக்குது, யூனிவர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் பொழுது அதை நீங்கள் ஈர்க்கணும் இல்லையா? உங்கள் கூட நீங்கள் இந்த வாரம் ஒரு சில ட்ரெஸ் கோட் சொல்கிறேன், கலர் சொல்கிறேன். அந்த மாதிரி ட்ரெஸ் கோட் வேர் பண்ணுங்கள். எல்லோ அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், ரெட்டு யூஸ் பண்ணுங்கள், ஒயிட், க்ரீன். இது மாதிரி ஏதாவது ட்ரெஸ் கோட் பண்ண முடியலனாலும் ஃப்ளவர் வாங்கி வச்சுக்கோங்க. ஃப்ளவர் ஸ்க்ரீன் சேவராக வைங்க. இல்லை வீட்டில் ஒரு பவுலில் ஃப்ளவர்ஸ் அந்த இதெல்லாம் போட்டு வைப்போம்ல, வாட்டரில் போட்டு, அந்த மாதிரி வைங்க. அது ஹீலிங் கொடுக்கும். நல்லா அடிக்கடி உங்கள் பார்வையில் அது இருக்க மாதிரி, நீங்கள் அதை பார்க்குற மாதிரி, அந்த ஃப்ளவரை பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. இது உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா ஈர்த்து கொடுக்கும். ஓகேவா? சரி, காட் பிளஸ் யூ. குருச்சரணம். உங்களுக்கு ஏதாவது புரிதல் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். நீங்கள் நிறைய இந்த கரண்ட்லேயும் சரி, பாஸ்ட்லேயும் சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில், உங்களோட ஜாப் கேரியரில், பிஸ்னஸில், இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளே நிறைய இடம் நீங்கள் என்ன சொல்கிறது, ரொம்ப அவங்களெல்லாம் நம்பியிருப்பீங்க. ரொம்ப நம்பிக்கை இருக்கும் அவங்க மேலெலாம். ஆனால் அவங்க உங்களுக்கு கொடுத்தது என்னவோ வலியும் வேதனையும் தான். ஃபெயிலியர் தான் பார்த்துருப்பீங்க. நிறைய ட்ரை பண்ணுறீங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜெயிச்சிருவேன், நான் இதில் சக்ஸஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபெயிலியர் அதிகமாக பார்க்குறீங்க. உங்களோட ஆழ்மன பதிவுகளை செக் பண்ணுங்கள், ரெக்கார்டு. இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டோடு நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் இந்த வாரம் ட்ரை பண்ணுறது, முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, ஃபைனான்ஸ்க்காக ஏதாவது ட்ரை பண்ணுறது, பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, படிப்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு ட்ரை பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் இந்த வாரம் செய்யலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரா மாதிரி தெரியும். பட் ஆனால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். ஸோ அலர்ட்டாக இருந்துக்கோங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. உங்களோட மனம் என்ற அந்த என்ன சொல்கிறது, மண்ணுக்குள்ளே ஏற்கனவே நடந்த நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு. அந்த சம்பவங்களோட ரெக்கார்டு இருக்குது. அந்த ரெக்கார்ட்னால என்ன பண்ணுவீங்கன்னா, திரும்ப திரும்ப நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்தில் ஃபெயிலியர் பார்க்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. புரியுதா? உங்களுக்கு இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும், அந்த கிரகங்கள் அப்படி இருக்கிறதுனால இப்படி ஆகிடுச்சு அப்படிலாம், அதெல்லாம் விடுங்க. முதல்ல செய்ய வேண்டிய விரிச்சுவல் உங்ககிட்ட தான். ஓகேவா? உங்கள் உடல் மனம் ஆன்மாவில் இருக்க விஷயத்தை சரி பண்ணாமல் நீங்கள் வெளியில் போயிட்டு எத்தனை கடவுளுக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தீங்கனாலும் இங்கே ஒட்டாது. ஏன்னா மாற்ற வேண்டிய இடத்துல என்ன மாற்றணுமோ அது இல்லை. இங்கே நீங்கள் விதைச்சி வச்சுருக்க விதை அந்த மாதிரி. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களோட ஆழ்மன பதிவுகள் பற்றியும், உங்களோட ஆறாச்சக்கரா இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்ன நடக்கும், உங்களோட இந்த பாஸ்ட் ஃபெயிலியர்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி சுச்சுவேஷனாக அகைன் கொடுக்குங்கிறது எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோஸ் கொஞ்சம் பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் கூட உங்களுக்கு அந்த லிங்க் வைக்கிறேன், பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட ஆழ்மன பதிவை கிளியர் பண்ணுறதுக்கான அந்த கிளாஸஸ் எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருக்கேன். லைஃப் கோச்சிங் கிளாஸ் பற்றி கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த வீடியோட எண்டுலேயும் ஒரு ஆரா கிளாஸ் பற்றி வச்சுருக்கேன். அந்த ஆரா கிளாஸ் அந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே எவ்வளோ சப்டைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களோட லைஃபுக்கு தேவைப்படுற அத்தனை விஷயமும் அதில் அடங்கிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த லேக்கில் எங்கே இருக்கீங்கிறது நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் தேவைப்பட்டாலும் சரி, கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட்னா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? நீங்கள் கவுன்சிலிங் இல்லைனா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் நிறைய முயற்சியில் சளைச்சவங்க கிடையாது. ஆனால் லவ் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அடி வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி ஜாப் கேரியர், படிப்பு, எதை தொட்டாலும் ஃபெயிலியர், அதை தான் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அது திரும்ப இந்த வாரத்தில் ரிப்பீட் ஆகக்கூடாது. சில பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், நிறைய வாய்ப்புகள் இருக்குது.
ஆனால் நீங்கள் வந்து உங்ககிட்ட வச்சுருக்க இந்த ரெக்கார்டு என்ன பண்ணும், திரும்ப அதில் வந்து ஒரு ஃபெயிலியரை கொடுக்குற மாதிரி தெரியுது. அதனால தான் அலாட் பண்ணுறேன். ஓகேவா? ஏதாவது புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு, வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா அதை வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க கேட்டுட்டு. ஓகே, பயப்படாதீங்க, எல்லாம் சரி பண்ணிக்கலாம். டிவைன் பாத் இருக்குது. டிவைன் பாத்தை நம்புகிறவங்க கைவிடப்பட மாட்டார். ஓகேவா? டிவைனை நம்பி சரண்டர் பண்ணுங்கள். இறைவன் அதை தான் கேட்குறார். சரண்டர் யுவர் செல்ஃப். வாட் எவர் சிச்சுவேஷன், யூ டோன்ட் டேக் த ரெஸ்பான்ஸ் ஃபார் த சிச்சுவேஷன். நீ எதை கையில் எடுத்து நீ வந்து நான் பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் முடிச்சுக்கிறேன், முடியாது. அவங்க மனசு வச்சா தான் இங்கே முடியும். உங்களுக்குள்ளே நிறைய கச்சான்னு நிறைய ஏன்னா இந்த சொசைட்டி அந்த மாதிரி. சுற்றி இருக்கிறவங்க எத்தனை பேரும் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா, எத்தனை பேருக்கு வந்து நல்ல தன் சொந்த குடும்பத்திலேயே ஒருத்தர் நல்லா இருந்தால் ஒருத்தருக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ். இவ்வளோ ஒரு குப்பையெல்லாம் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே பிரதர்ஷனம் பண்ணுங்கள். நீங்கள் போய் சனி பகவானுக்கு விளக்கு ஏற்றுங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் வந்து கொடுக்குற விஷயம் உங்களுக்கு வந்து ஒட்டிடுமா? நெவர். உங்களை சரண்டர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்க அந்த கச்சாஸ்லாம் தூக்கி போடுங்க. உங்களை அன்பானவா, அந்த அன்பு எங்கே இருக்கோ அந்த மனசு நல்ல, அந்த மனம் என்ற அந்த மண்ணுக்குள்ளே நல்ல விதைகளை நீங்கள் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான விருட்சம் வளரும், அதுக்கான வைப்ரேஷன் வரும். ஸோ யூனிவர்ஸ் அதுக்கான விஷயங்களை உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த கோயிலுக்கும் போக தேவையில்லை, யாரையும் தேடி ஓட தேவையில்லை, எல்லோரும் உங்களை தேடி வருவாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே இத்தனை கிரகங்கள் இப்படி இருக்காங்க, 9 கிரகத்தில் இந்த கிரகம் இங்கேருந்து இங்கே பயிற்சி அங்கே போய் உட்காந்துட்டாரு, அதனால் நீங்கள் இப்படி இருந்து அப்படி ஆகிடுவீங்க, இப்படி இருந்தனா அப்படி ஆகிடுவீங்க. இந்த கதையெல்லாம் வேணாம். இந்த கதையெல்லாம் ஃபேக்கு. உங்களுக்கு ரியலான கதையை சொல்லியாச்சு. நான் ரியலான விஷயம், ஃபேக்டை சொல்லிட்டேன். ஃபாலோ பண்ணி சந்தோஷமாக இருங்க. ஓகேவா? சரி, இப்போ வந்து தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் எப்படி அமைப்போகுது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் உங்களோட படிப்புக்காக, ரிலேஷன்ஷிப்காக அண்டு உங்களோட ஜாப் கேரியருக்காக, உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல க்ரோத்திங் கொடுக்கக்கூடிய விஷயமாக ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு மைண்டில் சடனாக இந்த வாரத்தில் ஸ்பார்க் வரும். இதை செஞ்சால் நான் வந்து நல்லா ஃப்யூச்சரில் என்னை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியும், என்னால் வந்து லவ் லைஃப், அதாவது திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லவ் ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஜாப் கேரியர், படிப்பு. நிறைய பேர் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக, இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்காக சில எக்ஸாம்லாம் இருக்குது, அந்த மாதிரி. ஓகேவா? அதெல்லாம் அந்த மாதிரி லைஃப், அதுக்காக முயற்சிகள் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். உங்களை வந்து செல்ஃபாக டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கனாலும் இந்த வாரம் சக்ஸஸ் ஆகிடும். சந்தோஷமா? நீங்கள் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அந்த விஷயம் கைகூடி வரும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி நல்லா இருக்குது இந்த வாரம். உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது ஃபெயிலியர் பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கோங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ப்ரீவியஸ் பதிவுலாம், என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த ஆழ்மன பதிவுகள் பற்றியும் பாஸ்ட் ஃபெயிலியர் பற்றியும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தாட்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த வாரத்தில் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. ஓகே? டவுட் இருந்ததுன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்? மகர ராசி நேயர்கள், நீங்கள் கொஞ்ச நாளாகவே இல்லைனா கொஞ்சம் வருஷ காலமாகவே ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப வந்து ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ஜாப் கேரியர், ஃபைனான்ஸ் அந்த மாதிரி, இதெல்லாம் 25%, 75% ரிலேஷன்ஷிப். நீங்கள் வந்து அந்த மனநிலை வந்து உங்களுக்கு மாறல. அந்த பாஸ்ட்டில் அவங்க கொடுத்த வலி வேதனையோடு தான் நீங்கள் இன்னும் சுற்றின்னு இருக்கீங்க. சரியா? நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்க அந்த தவறு, அதாவது உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணணும். வெளியில் தேடிட்டுருக்கீங்க, வெளியில் அந்த பர்சன் இப்படி பண்ணாங்க, இந்த பர்சன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. உங்களுக்குள்ளே என்ன, எதனால் இது நடந்தது, இதை எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வரணும், அதை சரி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நீங்கள் இதே மென்டாலிட்டியில் இந்த வாரம் ஃபுல்லாக கழிக்க முடியாது. நீங்கள் இந்த வாரத்தில் திடீர்னு ஒரு சிலர் வந்து கரண்ட்டில் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், ஒரு ரிலேஷன்ஷிப்பில்
லேகிங் இருக்க மாதிரி தெரியுதுன்னா இந்த வாரம் அதோட இது வந்து வீரியம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உறவுகளால் பாதிக்கப்படுறது, ஏதாவது ஜாப் கேரியர் ஃபைனான்ஸ் இதில் வந்து கொஞ்சம் இதாகிறது, ஸ்ட்ரக் ஆகிறது, இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஸோ கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. ஆல்ரெடி உங்களோட ஆழ்மன பதிவு ரெக்கார்டு அதிகமாக இருக்குது. ரொம்ப யோசனை, ரொம்ப அதை பற்றியே அவங்க இப்படி பண்ணாங்களே, ஆனால் அவங்க மட்டும் இப்போ நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி ஆகிட்டுருக்கேன் அப்படிலாம் தாட் ஓடிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. அதெல்லாம் நீங்கள் வந்து எடுக்காதீங்க. அதெல்லாம் அவங்கவுங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதுக்கான ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவங்க மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான விஷயத்த வந்து இறைவன் வந்து பார்த்துக்குவார். ஓகேவா? நீங்கள் எதையுமே கையில் எடுக்காதீங்க. உங்கள் வேலையை பாருங்கள், உங்களை ஹீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட அதாவது உங்களோட க்ரௌன் சக்ரா அண்ட் தேர்ட் ஐ சக்ரா ரொம்ப வீக்கு, ஹார்ட் சக்ராவும் வீக்கு, உங்களோட ஆறாவும் வீக்காக இருக்குது. உங்களோட ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்டை கிளியர் பண்ணுங்கள். இந்த வாரம் புதிய முயற்சிகள் பண்ணுறது, புதுசாக ஒரு ரிலேஷன்ஷிப்காக வந்து அப்ரோச் பண்ணுறது, யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவங்க வந்து நல்ல விதமாக தான் அவங்க வந்தாலும் உங்களோட இந்த பேட் நெகட்டிவிட்டி அவங்கள ஸ்பாயில் பண்ணிடும். அவங்கள வந்து ஒரு பேட் இன்டென்ஷன் உள்ளவங்களாக உங்களுக்கு மாற்றி கொடுத்துரும். அதனால் பி கேர்ஃபுல். அதே மாதிரி பிஸ்னஸ்லையாக இருந்தாலும், வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து இது பண்ண போகிறீங்கனாலும் முதல்ல உங்களை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டீட்டெயில் வச்சுருக்கேன். சப்கான்ஷியஸ் ரெக்கார்டு அந்த இதெல்லாம் வந்து எப்படி கிளியர் பண்ணணும், அதுக்கான கிளாஸ் என்னங்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோட எண்டுலேயும் ஆரா ஸ்கேன் பற்றி வச்சுருக்கேன். அதில் எத்தனை கிளாஸஸ் இருக்குது பாருங்கள், சப் கிளாஸஸ். உங்களுக்கு நீங்கள் எதில் லேக் ஆகிட்டு நிற்கிறீங்க அது கரெக்டாக அதில் அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அது கொஞ்சம் 2 நிமிஷம் ஆகுமா, ஹீல் பண்ணிக்கோங்க. அது ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நம்மக்கிட்ட ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, ஆரா கிளாஸஸ் இருக்குது, ஏஞ்சல் கிளாஸஸ் இருக்குது, டாரோ கிளாஸஸ் இருக்குது. வாட் எவர் சிச்சுவேஷன் யூ கேன் மேனேஜ் இட். ஓகே, கவலைப்படாதீங்க. ஆனால் முக்கிய முடிவுகளை இந்த வாரத்தில் எடுக்காதீங்க. உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய டைம் இது. அவ்வளோதான் சொல்லுவேன். சரி, காட் பிளஸ் யூ. இப்போ வந்து கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரம் கும்பராசி நேயர்களுக்கு எப்படி அமையப்போகுது? கும்பராசி நேயர்கள் ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு நியூ பார்ட்னருக்காக ஒரு சிலர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் வேணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கான ப்ரப்போசல் வருது. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப யங்காக எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ஒரு சிலர் மெச்சூரிட்டியாக இருந்தால் கூட, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன், ஒரு சிலர் உங்கள் ஏஜை விட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக இருக்கலாம். ஒரு 4-5 வருஷம் சின்னவங்க, இல்லை அட்லீஸ்ட் 1 or 2 years ஆச்சும் சின்னவங்களாக தான் இருப்பாங்க. உங்களை விட சின்னவங்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமும் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்கக்கிட்ட வந்து எதையுமே ஒரு ஸ்ட்ராங்காக பேசுவாங்களா அப்படின்னு சொன்னால் அது வந்து கேள்விக்குறி. ஓகேவா? அதனால் கொஞ்சம் முடிவுகள் எடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். ஒரு சிலர் நல்ல மெச்சூரிட்டியாக அபவ் 35, 40 இருப்பாங்க. இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்னஸ், ஸ்டெபிலிட்டி கிடையாது. அந்த மாதிரி யாருக்காவது ஒரு இன்டென்ஷன் வந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா அவங்களோட ஆழ்மன பதிவு கண்டிப்பாக ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆரா ஸ்கேனில் அது எல்லாமே தெரிஞ்சிடும். உங்களை பற்றியும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரப்போசலை ஏற்றுக்கலாமா வேணாமா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த நல்ல விஷயம் நடக்குது. இது வந்து அலர்ட்னஸ். அதாவது வந்த பிறகு கஷ்டப்படுறத விட வரத்துக்கு முன்னாடியே பாதுகாத்துக்கிறது நல்ல விஷயம் தானே. அதனால தான் சொல்கிறேன். அந்த பேர் உங்களுக்கு செட் ஆகும், உங்களோட ஆரா கனெக்ஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ப்ரொசீட் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஆழ்மன பதிவுகள், அவங்களோட ஆழ்மன பதிவுகள் பற்றின விஷயங்கள் இதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கிளாஸ் டீட்டெயில் வச்சுருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோவில் இதை பற்றி நிறைய பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதோட லிங்க்கு கூட வீடியோட எண்டில் தரேன், பார்த்துக்கோங்க. காட் பிளஸ் யூ. குறிச்சரங்க. இப்போ வந்து மீனராசினர்களுக்கு இந்த வாரம் எப்படி அமையப் போகிறது? ஃப்ரெண்ட்ஸ், மீனராசி நேயர்கள், நீங்கள் வந்து உங்களோட ப்ரெசண்ட் கரண்ட் சிச்சுவேஷனில் இல்லைன்னா பாஸ்ட்டில் கூட உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. அது நெருங்கின உறவாக கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒய்ஃப், இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட், இல்லை உங்களோட லவர், அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் தெரியுது. அதாவது இல்லைனா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போது மருமகள் மாமியார், இல்லைனா கசின் சிஸ்டர் டாட்டர், அந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி ஆளுங்க மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து
நெகட்டிவாக நடந்திருக்கு. அதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதனால் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நான் வந்து ரொம்ப நல்லா இருக்கேன், நான் அதை பழைய விஷயங்களை அவங்களெல்லாம் வந்து விட்டுட்டு விலகி வந்துட்டேன், அவங்களுக்கு ஒரு எண்டிங் கார்டு போட்டேன், என்ன மாதிரி இப்போ ஸ்ட்ராங்காக யாருமே கிடையாது உலகத்தில் அப்படின்ட்டு தைரியமாக பேசுவீங்க. ஆனால் நீங்கள் பேசுகிறதுக்கும் உங்கள் உள்ளே இருக்க சப்கான்ஷியஸ் ரெக்கார்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து அப்படி இல்லை அப்படின்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த பர்சனையும் அந்த சுச்சுவேஷனையும் நெகட்டிவான விஷயங்கள் விதைகளை உங்கள் சப்கான்ஷியஸில் ரெக்கார்டில் வச்சுருக்கீங்க. நீங்கள் அதை என்ன தெரியுமா பண்ணுவீங்க? நீங்கள் வேணால் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்கள் கூட இருக்கிறவங்கள திடீர்னு வலுவல்னு கடிச்சு திடீர்னு நல்லா இருப்பீங்க, சடனாக கோவம் வந்துச்சுன்னா என்ன பேசுகிறோன்ற வார்த்தையை விட்டுருவீங்க. ரொம்ப அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக தான் வரும் உங்கள் வாயிலேருந்து வார்த்தை. 3 எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது. டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி ஒரு டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா சாயந்தரமே அதை மாற்றிடுவீங்க. இல்லைனா நானும் அந்த மாதிரி முடிவு எடுத்தேன், நான் அப்படி பண்ணவே இல்லைன்றவீங்க. நான் அந்த மாதிரி சான்ஸே கிடையாதே அப்படின்ட்டு. கடவுள் பாதி மிருகம் பாதி, மனிதன் பாதி மிருகம் பாதி, அந்த மாதிரி பாதி பாதியாக இருக்குது. எதுவும் ஸ்டேபிளாக இல்லை. ஓகேவா? ஸோ உங்களை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுங்கள். இந்த வாரம் வந்து ஹீலிங் தெரிஞ்சால் ஹீலிங் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். ஒரு சில ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ஆனாலும் லேக்கில் இருக்கீங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல போய் ஸ்ட்ராங்காக போய் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறீங்க. நான் ஏன் உங்களோட மனசை பற்றி, உங்கள் மனம் தாங்க எல்லாத்துக்குமே காரணம். அந்த மனசை மேனேஜ் பண்ணுற விஷயத்தை தான் நான் ஒவ்வொரு இதுலேயும் வந்து புரிய வச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. இந்த மனசை பற்றியும் மனசில் போடுற அந்த விதைன்ற அந்த ஆழ்மன பதிவுகளை பற்றி நான் நிறையவே அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். அதெல்லாம் பாருங்கள், பார்த்துட்டு அதை லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில் வேணும், கோர்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? கால் பண்ணாதீங்க செல்லங்களே. கால் பண்ணிங்கன்னா நான் அந்த டைம் எடுக்க முடியாது, அப்புறம் வருத்தப்படாதீங்க. ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க, ஷார்ட்டாக அனுப்புங்க. உங்களோட பிரச்சனை என்னவோ அதை கேளுங்க. அதுக்கு நான் வந்து கவுன்சிலிங் வச்சு தான் உங்களுக்கு வந்து டார்கெட்டும் பார்ப்பேன். நான் கவுன்சிலிங்கும் இருக்குது தனியாக, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது, ரேக்கி ஹீலிங் இருக்குது, கவுன்சிலிங்க்கு. அதே மாதிரி டார்கெட் வரவங்களுக்கும் டைரெக்டாக எடுத்தோடனே நீங்கள் என்ன கேள்வியோ அதை கேளுங்க. அப்படி அந்த ரோபோட்டிக் வேலைலாம் நான் பண்ண மாட்டேன். கவுன்சிலிங் வச்சா தான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்கள் நீங்கள் வெளியே வந்ததுனா தான் நான் அதுக்கேற்ற மாதிரி என்னால் உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும், ஒரு ரெமெடி கொடுக்க முடியும். ஓகேவா? ஒரு கைடன்ஸை ஈஸியாக கொடுக்க முடியும். அதனால் யாரையும் வந்து நான் அப்படியே ரோபோட்டிக் வேலைலாம் பண்ணி டார்கெட் பாட்டு கொடுக்க மாட்டேன். அது என்கிட்ட வந்து பர்சனல் ரீடிங் எடுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும். என்னோடய இந்த வீடியோ பார்க்குறவங்க, பதிவு பார்க்குறவங்க கூட பர்சனல் ரீடிங்கில் வந்ததிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட இருக்க அந்த விஷயம், அது நீங்கள் எவ்வளோ ஒரு இதில் இருக்கீங்க, ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுத்தா எது செட் ஆகுமோ அதை தான் கொடுப்பேன். ஓகேவா? சரியான புரிதலும் கைடன்ஸும் தான் நம்மக்கிட்ட. ஓகேவா? சரி, உங்களுக்கு பர்மனெண்ட் ரெமெடியும் இருக்குது. நீங்கள் இதுலேருந்து ஹீல் ஆகிக்கோங்க. ஒரு சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, பட் இங்கே லேகிங்கில் இருக்கீங்க. ஆமே கரெக்ட்? ஆமாண்ணா, கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள்லாம் இப்போ இந்த வாரத்துலேயும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது கைஸ். அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். இப்போ வந்து நம்ம எஸ்ஆர்னோ கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் டிவைன் கிட்ட கேட்டுக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வம் யாரோ, முருகராக இருந்தால் முருகர், விநாயகர்னால் விநாயகர், மைக்கேல் ஏஞ்சல்னால் மைக்கேல் ஏஞ்சல். ஓகேவா? எந்த காட் பிடிக்குதோ, சாய்பாபா பிடிக்குதா, சாய்பாபா நினச்சிக்கோங்க. கேள்வியை அவர்கிட்ட வைங்க. அவர் உங்களுக்கு இந்த பதிலை வந்து இங்கே கொடுப்பார். ஏஞ்சல்ஸ் வழிபாடு பண்ணுறவங்க உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சிக்கோங்க. சாமுவேல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், ஏரியல் ஏஞ்சல், ரஃபேல் ஏஞ்சல், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏஞ்சல்ஸ். ஓகேவா? பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 1க்கு வந்து ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் வைக்கிறேன். பைல் நம்பர் 2க்கு ப்ளூ கலர். இது ரூட் சக்ரா, இது த்ரோட் சக்ராக்குரியது. உங்களுக்கு இந்த ஹீலிங் பிரமிட் வச்சு கூட நீங்கள் பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டீங்களா? பார்க்கலாமா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க?
நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ராங்கான எஸ். சந்தோஷமாக உங்கள் கேள்வி எதுவாக இருக்குங்கிறது ஒரு கெஸ்ஸிங் கரெக்டாக இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. எல்லாருக்கும் இது தான் இருக்கும்னு கிடையாது. 75% இதுவாக தான் இருக்கும். அதர் நீங்கள் வேறு ஏதாவது கேட்டிருந்தாலும் அதுக்கு யூனிவர்ஸ் வந்து எஸ் தான் சொல்கிறாங்க. அதனால் உங்களுக்கு ரெசனேட் ஆகலன்னு உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடையாதுன்னு கிடையாது. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அவ்வளோதான். நீங்கள் வந்து ப்ரீவியஸில் உங்களோட அந்த கார்மிக் சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த கார்மிக் சுச்சுவேஷன் எப்போ மாறும்? அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், சுச்சுவேஷனாக இருக்கலாம், ஃபைனான்ஸாக இருக்கலாம். அந்த சுச்சுவேஷன் சூழ்நிலை எனக்கு மாறிடுமா? அது படிப்பு சம்மந்தமான விஷயமா கூட. ஒரு சிலர் எக்ஸாம் அடிக்கடி எழுதுவீங்க, ஆனால் ஃபெயிலியர் பார்ப்பீங்க. எனக்கு இதெல்லாம் மாறுமா இந்த சூழ்நிலை? நான் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவேனா? எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா? அந்த மாதிரி அப்படி தான் கேட்டேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கான அந்த லைஃப் சைக்கிள் நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. குட் ஃபார்ச்சூன். ஓகேவா? காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ்? பைல் 2 சூஸ் பண்ணவங்க நீங்கள் சிங்கிளாக இருப்பீங்க. ஒரு சிலர் மேரேஜ் ஆகிட்டு பிரேக்கப்பில் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஏதோ ஒரு முயற்சிகள் உங்களோட பிஸ்னஸ்க்காக உங்களை வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து கம்பைன் பண்ணியெல்லாம் எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க. உங்களை வந்து எப்போவுமே வந்து பேஷனேட்டாக நீங்கள் வச்சுக்கிறதுல தான் ரொம்ப விருப்பப்படுவீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ சரி, ஒரு இண்டிவிஜுவல் வேலையாக ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேஷனேட்டாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது ரிலேட்டடாக அது உங்கள் ஜாப் கேரியராக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ்க்காக இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் ஃபைனான்ஸ், உங்களோட பொசிஷன், உங்களோட போஸ்டிங், உங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக தான். அந்த மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்களில் நான் வந்து ஸ்ட்ராங் ஆவேனா, நான் ஷைன் ஆவேனா, பிஸ்னஸில் வந்து நான் சக்ஸஸ் ஆவேனா, அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு ஜாப்லேயாக இருந்தாலும் சரி. ஆனால் நீங்கள் வந்து நிறைய ப்ரேயர்லாம் வச்சுருக்கீங்க. உங்கள் ப்ரேயர் கேட்கப்பட்டது. உங்களுக்கான நல்ல விஷஸ் வருது, மணி ரிலேட்டடான விஷயங்கள். பட் உங்களோட ஆழ்மன பதிவுகள் ஏதாவது ரெக்கார்டு பின்னாடி வச்சுருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அது ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இந்த நல்ல விஷயத்தை அது தடுக்கிற மாதிரி தெரியுது. அதையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஓகேவா? சரி, நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. டிவைன் இருக்குது உங்களுக்கு. டிவைன் உங்களுக்கு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த நல்ல விஷயத்தை நீங்கள் ஈர்த்துக்கிறதுக்கு உங்களை வந்து பாசிட்டிவாக வச்சுக்கணும். ஓகேவா? அதனால தான் மனசை பாருங்கன்னு. மனசில் என்ன விதைச்சி வச்சுருக்கீங்க? மனசு வந்து ஒரு மண் மாதிரி. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இது வரைக்கும் யாரும் உங்களுக்கு சொல்லித்தரல. அப்படியே சொல்லி கொடுத்தா கூட அவங்களோட நீங்கள் வந்து அதாவது ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டு அதோடு போயிடுவாங்க. நீங்கள் டெய்லி ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, அந்த ஸ்ட்ரகிள் ஆனீங்கன்னா அப்போ அந்த விஷயத்த சொல்லி அதுக்கு ரெமெடி கேட்டிங்கன்னா கிடைக்காது. அவங்கள காண்டாக்டே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்லாம் வந்துட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்த்து கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு டிவைன் பாத்தில் நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. எந்த இடத்துல அந்த லேகிங் நிற்குது, உங்களுக்கு ஆழ்மன பதிவுகள் இருக்கா, அந்த உடல் மனம் ஆன்மாவை எப்படி நீங்கள் வச்சுக்கணும், எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது கோர்ஸ் டீட்டெயில் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. உங்களால் தனியாக ஷைன் ஆகி வாழ முடியும். வாழ்ந்து காட்டுவீங்க நீங்கள். ஓகே, தைரியமாக இருங்க. காட் பிளஸ் யூ. குறிச்சாருங்க. சரிப்பா, நம்மளோட ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. நம்மளோட சேனலில் வந்து நீங்களும் ஒரு ஏஞ்சல், நீங்களும் ஒரு சேனல். ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இதனால தான் நிறைய குழந்தைகள், நிறைய பேர் இப்போது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் யாரும் எதுவும் இதை பற்றி சொல்கிறது கிடையாது. நீங்கள் எல்லாம் இந்த விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு, தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த விஷயம் உங்கள் காதில் வந்து சேரத்துக்கே இப்போ நீங்கள் எல்லாம் என்ன ஏஜில் இருக்கீங்க? இவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. அடுத்த ஜென்ரேஷனுக்காவது இதை கொண்டு போய் சேருங்களேன். உங்கள் வீட்டில் படிக்கிற பிள்ளைங்க இருந்தாலும் சரி, காலேஜ் போகிற பசங்க இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிற பிள்ளைங்க, திருமண வயசில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 முக்கியமாக, ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய அடுத்தடுத்து ஃபெயிலியர் பார்க்குறீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து
உடல் மனம் ஆன்மா பற்றி யாருமே பேசுறது கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு குருமார்கள்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருதா, அதை ஒழுங்காக கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கிளாஸ் ரூமில் டீச்சர் இருந்தால் தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். கிளாஸ் ரூமில் டீச்சர் இல்லைன்னா நீங்கள் அங்கே உட்காந்து பிரயோஜனம் இல்லை, அங்கே வந்து பிட் அடிச்சுலாம் பிரயோஜனம் கிடையாது. அது அது வந்து டெம்பரரி சொல்யூஷனாக இருக்குமே தவிர நிரந்தரமான சொல்யூஷன் கிடையாது. வாழ்க்கை பாடத்தை நீங்கள் கற்றுக்க முடியாது. மனம் எப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும், இப்போ இந்த ரீடிங் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 40 வயசு வரைக்கும் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. உங்கள் மனசு எந்த பேட்டர்னில் தெரியுமா இருக்கும்? அவ்வளோ நெகட்டிவான பேட்டர்னில் தான் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு நடந்த விஷயங்களில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் மைண்டு. டிவைன் மேலெலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்காது. டிவைன் இருக்கிறாங்க, டிவைன் இருக்கிறாங்க. ஆனால் என் பிரச்சனை தான் எனக்கு நான் வந்து இத்தனை வருஷமாக பார்த்துட்ருக்கேன். டிவைன் நீ இருக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தது, நீ போனதுக்கப்புறமா டிவைன் இருக்கும். ஆனால் உன்னோட உடல் மனம் இங்கே இருக்காது. உன்னோட ஆன்மான்னு ஏன் சொல்லிகிட்ருக்க? நீ உன்னோட ஸ்வீட் மெமரிஸ் தான் நீ கொண்டு போகிற, ஒரு நல்ல விஷயங்களை தான் நீ கொண்டு போகிற. நீ அதை வந்து நல்ல விஷயங்களாக மாற்றுறதும் அதை பேட் விஷயங்களாக மாற்றுறதும் உன் கையில் தான் இருக்குது. ஒரு மனசை உடல் பிரச்சனைக்கு முதல் காரணமே நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஏன் இந்த லேகிங் நடக்குதுங்கிறதுக்கான கிளியரான டீட்டெயில்ஸ் நான் வந்து லைஃப் கோச்சிங் கிளாஸில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கோங்க, நல்லா வாங்க. சரியா? பழைய பதிவுகளெலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், அது போய் பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க. லைக்கை முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லி நான் வந்து பேசுகிறது, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது, அதையும் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் தர அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? நல்லா வாங்க. காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.